ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம எப்பவும் போல வீக்லி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது இந்த வாரம், அதாவது ஜனவரி செகண்ட் வீக் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம், அதை வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம இந்த வீடியோ வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு டெய்லி 8:40 இருந்துட்டு 3:40 வரைக்கும் ஃபுல் டே வந்து யூடியூப்ல லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்களா. லைவ்ல நீங்க போயிட்டு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே பார்க்கலாம். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதுல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நான் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன். எம்சிஎக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவேன் அண்ட் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவேன். ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ இதுதான் என்னை பத்தின டீடைல்ஸ். புதுசாக வந்துக்கிறவங்களுக்கு, பழைய மெம்பர்ஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு நல்ல வீக் தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு லாஸே ஆகாம ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டிருப்பேன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீக்லி சாட்டர்டே அன்னைக்கு கண்டிப்பா நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ வந்துடும். மந்த்லி எண்ட்லயும் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ வந்துடும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா வெறும் எக்ஸல்ல போட்டு காமிக்காம உங்களுக்கு வெரிஃபைடு P&L வந்து உங்களுக்கு நான் வந்து லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன், எவ்வளவு லாஸ் பண்ணேன்னு கிளிக் பண்ணி பாத்துக்குங்க. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த வீக் வந்து இப்போ எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரா போயிருக்கு. ஒரு 8,000 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு 8,000 ரூபாய் இந்த வீக் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். போன வீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 நாளுமே ப்ராஃபிட் கண்டினியூவா ஒரு லாஸ் கூட வராம ஒரு 14,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த வீக் வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். லைவ் வர முடியல. நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ லைவ் வரல, ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஹெல்த் ஓகேவாயிடுச்சு. நேத்தே வந்து ஃப்ரைடே லைவ் வந்துட்டோம். திங்கக்கிழமையிலேருந்து கண்டினியூஸாக லைவ்ல இருக்குவோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு மண்டே வந்து ஒரு ட்ரேட் பண்ணேன். நான் வந்துட்டு பந்தன் பேங்க்ல ஒரு லாஸு. ஸோ அதே வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணல ஹாஸ்பிட்டல்ல இருந்தங்காட்டி. ஸோ வெட்னஸ்டே வந்துட்டு குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்ல வந்து சூப்பர் ப்ராஃபிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குரூட் ஆயிலே வந்துட்டு தேர்ஸ்டே வந்துட்டு ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ணோம். இந்த வீக்கே ஃபுல்லா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து பெருசா ப்ராஃபிட் பண்ணல. அதாவது ட்ரேடே பண்ணல. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா குரூட் ஆயில தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அண்டு நேத்து குரூட் ஆயில் நஞ்சில நல்லா ப்ராஃபிட் பண்ணோம். ஐடிசில ஒரு பொசிஷனல் ட்ரேட் ஒன்று எடுத்துட்டு போயிருந்தோம். அது லாஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு லாஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஆவரேஜ் பண்ணி நேத்து ஆல்மோஸ்ட் 26,000 லாஸ்ட்ல இருந்ததை வந்துட்டு நேத்து வந்துட்டு ஒரு 8,000 பக்கம் கம்மி பண்ணி இது பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீக்கோட ஃபுல் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா. 8,000 இந்த வீக், போன வீக் 14,000, டோட்டலா வந்துட்டு 22,000. நிறைய பேர் கேட்கறது என்ன, கேபிட்டல் எவ்வளவு யூஸ் பண்றீங்க, சும்மா ப்ராஃபிட்னு சொல்றீங்க, ஏமாத்துறீங்களா ப்ரோ அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் எதுக்குங்க ஏமாத்தணும், எல்லாம் யாரையும் ஏமாத்தி எனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஸோ ஏமாத்தலாம் இல்லைங்க. என்னோட கேபிட்டல் வந்து ஓவராலா வந்துட்டு ஆப்ஷன் பையிங்க்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதே மேக்ஸிமம் 1 லேக் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல எல்லாம் 1 லேக் 2 லேக் யூஸ் பண்ணுங்க. செல்லிங் அப்பப்போ ஃபியூச்சர்லயோ செல்லிங்லயோ போய் பண்ணனா 1 லேக் 2 லேக் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000ல இருந்துட்டு உங்களுக்கு நம்ம நிறைய ட்ரேட்ஸ் மாத்தி போறங்காட்டி மேக்ஸிமம் கேபிட்டலே வந்துட்டு 50,000 to 1 லேக் தான். ஓகேங்களா. 1 லேக் வச்சு உள்ளதா வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா. பெருசா இல்ல. நான் வந்து NISM சர்டிஃபைடு அனலிஸ்ட். ஓகேவா. நான் வந்து NISM எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல NISM. ஸோ ஒருவேளை நீங்களும் என்னை மாதிரி ப்ராஃபிட்டபிள் கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட் பண்ணணும், என்னை மாதிரி வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்துட்டு 20th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 10th பேட்ச். ஓகேங்களா. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ 5 சீட்ஸ் தாங்க. ஒரு 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 பேட்ச்க்கே நான் வந்து 5 பேர்த்த மட்டும் தான் சேர்த்துறேன். 5 பேருக்கு மேல சேர்த்துறது இல்லை. ஓகேங்களா. 5 பேர் மட்டும் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 5 பேர் சேர்த்துறேன். ஆல்ரெடி 2 சீட் வந்து புக் ஆயிடுச்சு. 3 சீட் தான் இருக்கு. 20th ஜனவரி வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கா ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் பாட்டம், டபுள் டாப் அந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு பேட்ச் முடிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மளது வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோவில் வந்து பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ கோ சார்ட்டிங்ல போயிட்டு நான் என்னுடைய லைவ் எல்லாம் போய் பாருங்க. நான் லைவ்லயே தான் ஃப்ரைடே நேத்து கூட லைவ்லயே தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். லைவ் போய் பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய செட்டப். ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சார்ட்ல போயிட்டு உங்களுக்கு நிஃப்டி ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு போயிட்டு நிஃப்டி ஆர்டர் ஃப்ளோ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் என்னோட செட்டப். ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேண்டிலுக்குள்ள எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதுன்னு பார்த்து நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ற மெத்தட். ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன் F&Oல வந்துட்டு 8,000 ப்ராஃபிட்டுங்க. அது போக நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல இந்த வீக் எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 5,700 ப்ராஃபிட்டுங்க. ஸோ இதுல ஒரு 5,700 இந்த வீக் மண்டே வந்துட்டு ரெயின்போ சைல்டுங்கிற ஒரு ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக் பண்ணோம். டியூஸ்டே வந்துட்டு காமோ பெயிண்ட்ஸ்ல வந்து புக் பண்ணோம். அதே நேரத்தில் வெட்னஸ்டே RVNL புக் பண்ணோம்.
ஃப்ரைடே வந்துட்டு எக்ஸ்சேஞ்சிங் புக் பண்ணேன். தேர்ஸ்டே எதுவுமே புக் பண்ணல. ஸோ இதெல்லாம் ஸ்விங் ஸ்டாக்ஸு. இதுக்கு கேபிட்டல் வந்துட்டு நான் அரவுண்ட் வந்து ஒரு ஸ்டாக்குக்குமே ஒரு 20,000 30,000 100 குவான்டிட்டில வந்து போவேன். ஓகேங்களா? ஓவராலா இதுக்கு ஒரு 3 லேக் வச்சிருக்கேன். பட் யூஸ் பண்றது வந்து ஒரு ஸ்டாக்கு 20,000 30,000 அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? கேபிட்டல் வந்து டிஃபரெண்டா. ஸோ ஆக மொத்தம் இந்த வீக்ல இதுல ஒரு 5,700 இதுல ஒரு 8,000 12,000 வந்து ப்ராஃபிட். ஓவராலா பார்த்துட்டீங்கன்னா இதுல ஒரு 9,000. ஓகேங்களா? இதுல ஒரு 20,000 சார்ஜஸ் போக 20,000 29,000 30,000 அரௌண்ட் வந்து ப்ராஃபிட் வச்சிருக்கோம். ஓவரால் ரெண்டுலயுமே சேர்த்து கேபிட்டல் வந்துட்டு என்கிட்ட 4 to 5 லேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பொறுத்தளவு உங்களுக்கு 5% மேல வந்து ரிட்டர்ன்ஸ் ROI வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஜனவரி மந்த். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஜனவரி மந்தோட என்னுடைய இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் எத்தனாம் தேதி இன்னைக்கு 13ஆம் தேதி வரைக்கும் இருக்க ப்ராஃபிட். ஸோ இதை வந்துட்டு நான் போய் உங்களுக்கு இதுல வந்து காமிச்சிடறேன். ஓகேங்களா? எதுல காமிச்சிடறேன், உங்களுக்கு வெரிஃபைடு பிஎன்எல் வந்துட்டு காமிச்சிடறேன். அதோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகேவா? என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்காக வந்துட்டு நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரூவா இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரீமியம் குரூப் இருக்கு. ப்ரீமியம் குரூப்னா என்னன்னா, நான் என்ட்ரி ஆகிறத மட்டும் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நம்ம மெம்பர்ஸ் பாரதி ஏர்டெல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நல்லா ப்ராஃபிட். இங்கே பாருங்க, நான் ப்ராஃபிட் புக் பண்ணி போட்டிருக்க ஒரு ஸ்டாக்கு 10% 5% 10% மேலே போனாவே புக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் F&Oல வந்துட்டு நான் வந்துட்டு நேற்று மட்டுமே வந்துட்டு குருடாயில் ட்ரேட் போனது, நேச்சுரல் கேஸில் ட்ரேட் போனது, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுவுமே வந்துட்டு என்னுடைய ப்ரீமியம் குரூப். எல்லாமே நான் என்ட்ரி போகிறது மட்டும் தான் ஷேர் பண்ணுவேங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரேட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை. என்னுடைய ட்ரேட்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு லாஸ் வந்தால் உங்களுக்கு லாஸ் வரும், எனக்கு ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ ட்ரேட் ஷேரிங் தான் தவிர பை அண்ட் கால் செல் ரெக்கமெண்டேஷன் அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டோட்டல் 30,000. இப்போ போயிட்டு வெரிஃபைடா ஒரு டைம் காமிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு வெரிஃபைடு பிஎன்எல் காமிங்க ப்ரோன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கைட் அக்கௌண்ட், இது என்னுடைய அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட் தான், வேற யாரும் அக்கௌண்ட்டும் கிடையாது. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு இந்த வீக் மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? 1,500 தான் வந்து இதில் ப்ராஃபிட். 4,700 ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் நான். ஜிரோதா அண்டு ஃபிளாட் ட்ரேட் ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜிரோதா வந்து மெயினாக ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணுவேன். ஃபிளாட் ட்ரேட் வந்து இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? கமாடிட்டி எல்லாம் ஃபிளாட் ட்ரேட்ல தான் ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போதைக்கு இதில் வந்துட்டு வெறும் ₹1,000 சார்ஜஸ்லாம் போக ₹1,000 தான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். அன்ரியலைஸ்டு பிஎன்எல் வந்து என்கிட்ட 25,000 லாஸ்ல தான் இருக்கு இன்னுமே. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பொசிஷனலாக வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டு போயிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் லாஸ்ல தான் இருக்கு. இது எதுவுமே புக் பண்ணல. லாஸ்ட் வீக் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், அதுக்குள்ளார வந்துட்டு இது ப்ராஃபிட்ல வருதா லாஸ்ல வருதா இல்லை எப்படி முடிக்கும் அந்த மந்த்னு. ஸோ இப்போதைக்கு புக் பண்ணதை மட்டும் காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அன்ரியலைஸ்ட் பிஎன்எல் வந்து எனக்கு லாஸ்ல தான் இருக்கு. ஸோ இதே இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிரோதா அக்கௌண்ட்ல எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜிரோதா அக்கௌண்ட்ல 11,000 ப்ராஃபிட், 2,500 சார்ஜஸ், 8,500 வந்து ப்ராஃபிட்ல இருக்குங்க. 8,500 வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு இதுல வந்து போறேன். ஓகேங்களா? இது வந்து F&O. ஓகேவா? ஈக்குட்டியில் போயிட்டு ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருவோம். F&O முடிச்சிருவோம். 8,500 பிளஸ் உங்களுக்கு ஃபிளாட் ட்ரேட்ல வெரிஃபைடு பிஎன்எல் தான் இது. ஸோ இதில் போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது என்னுடைய அக்கௌண்ட் தான், கந்தசாமி பிரதாப். ஓகேங்களா? அப்பா பேர். வந்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ ஆயிருக்கு, 11,800. இதில் எவ்வளோ பார்த்தோம், 8,500, 11,800. டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு நம்மளுக்கு 20,000 வந்துட்டு இந்த மந்த் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ஐடிசியில் வந்து லாஸ் பண்ணது தான். ஸோ இதில் லாஸாக இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இது ஒரு லாஸ் இருக்குது. ஸோ இந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டோம்னாவே இந்த மந்த்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருப்போம். பார்ப்போம். நல்ல ஸ்ப்ரெட் தாங்க. கொஞ்சம் நம்ம திடீர்னு ஒரே நாளில் ஃபால் ஆகிட்டா பார்ப்போம், அதை ரெக்கவர் பண்ணுறோமா இல்லையான்னு அடுத்த வீக் பிஎன்எல் போடுவேன். இந்த மந்த் எப்படி முடிப்போம்னு சொல்லி பார்ப்போம். அதே நேரத்தில் ஈக்விட்டியில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு 9,800 ப்ராஃபிட், வெறும் ₹400 மட்டும் தான் ப்ரோக்கரேஜ். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் ஸ்டாக்லேங்கிறங்காட்டி உங்களுக்கு பெருசாக ப்ரோக்கரேஜ் எல்லாம் எதுவும் போயிருக்காது. வெறும் ₹400 தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ். ₹9,000. இது நல்ல ஒரு ப்ராஃபிட். ஒரு நாள் கூட லாஸ் கிடையாது. இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். உங்களுக்கு டிகே டென்ஷன் கிடையாது. ஸோ ஒரு 30,000 50,000 கேபிட்டல் இருந்தனாவே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். எலிஜிபிலிட்டியே நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 6 மந்த் என்னோட ஸ்விங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் 6 மந்த் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 30,000 to 50,000 மேலேயாச்சும் கேபிட்டல் வச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நான் வந்து என்னோட ஸ்விங் குரூப்லேயே ஜாயின் பண்ணுவேன். அதே நேரத்தில் ப்ரீமியம் F&O குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னாலுமே உங்களுக்கு 6 to 7 மந்த்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ரேடிங் பண்ணி. அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு அதுலேயே 25,000 மேலே கேபிட்டல் இருந்தால் தான் வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ விருப்பம் தான் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், நான் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லேர்ன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா
நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நான் NISM சர்டிஃபைடு தான் ஓகேங்களா. NISMல எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து நாலேட்ஜ் இருக்குங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் தான் தவிர, செபி ரெஜிஸ்டர் கிடையாது ஓகேவா. நெறைய பேர் வந்து NISM சர்டிஃபைட்னா நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் செபி ரெஜிஸ்டர் வேற ஓகேங்களா. செபி ரெஜிஸ்டர் நான் கிடையாது. ஸோ ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் ஓகேங்களா. ஐ எம் NISM சர்டிஃபைடு ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்க. இன்னி வரைக்கும் 20,000 இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த பொசிஷனலா ஒரு லாஸ் இருக்கு. அதை மட்டும் எப்படியோ ஒன்று ரெக்கவர் பண்ணிட்டேன்னா நானு இந்த 2 வீக்ஸ் இருக்கு. ஸோ ரெக்கவர் பண்ணிடுவேன். ஐ ஹோப் பார்க்கலாம். ரெக்கவர் பண்ணிட்டேன்னா இந்த மந்த் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல முடிப்போம். இல்ல வந்து லாஸ்ல முடிப்போமான்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் மந்தோட ப்ராஃபிட், லாஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோ போயிட்டு செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வரைக்கும் அக்டோபர்ல ஒரு 19,000 அரௌண்ட் 20,000, நவம்பர்ல வந்து 8,000 லாஸ், டிசம்பர்ல வந்து 16,000 ப்ராஃபிட். இதெல்லாம் வந்து F&Oல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. ஸ்விங்ல வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு 17,000, இதுல ஒரு 22,000 நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த மந்த் எப்படி முடிக்குதுன்னு. ஸோ இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. ஸோ லைவ் வந்துட்டு டெய்லியும் 8:40ல இருந்து உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கு 3:40 வரைக்கும் வரும். இதான் நம்மளோட யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே இருக்குது பாத்தீங்களா. இதான் நம்மளோட யூடியூப் சேனல். இதுல லைவ்ல போய் பாத்தீங்கன்னாவே இத்தனை லைவ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த 30 நாள் ஜனவரி 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி ஸோ லீவ் 30 டேஸும் லைவ் போயிருக்கேன். நீங்க லைவ்ல போயிட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இதுல ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்றீங்களோ இல்லையோ மறக்காம அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகேவா. இதுல வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் லைவ்ல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க் யூ வெரி மச். நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். பை பை. ஹேப்பி பொங்கல் டு ஆல். அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு வந்துட்டு நான் விஷ் பண்றேன். ஸோ அதே நேரத்தில் நம்மளும் ப்ராஃபிட்டபிளா முடிப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பை பை. தேங்க் யூ.